வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஐ கேன் டூ இட்ன்ற புத்தகத்திலிருந்து சாப்டர் 5 ரிலேஷன்ஷிப்ஸ், ரொமான்ஸ். ரிலேஷன்ஷிப்ஸ்னால் உறவுகள், அதை பற்றி. Personal relationships always seem to be first priority for so many of us. Unfortunately, hunting for love doesn't always attract the right partner because our reasons for wanting love may be unclear. We think, oh, if I only had someone who loved me, my life would be so much better. That's not the way it works. அதாவது உறவுகள் எப்படி இருக்கணுன்றாங்க. பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், அதாவது கணவன் மனைவி ஆகட்டும், நம்மளோட உறவுகள் ஆகட்டுமே, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். இப்போ மனைவிக்கு ஒரு கணவன் தான் முக்கியமானவங்களாக இருப்பாங்க, குழந்தைகள் தான் முக்கியமானவங்களாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய சுற்றத்தார், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வச்சுப்போம். நம்ம அதுதான் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளோட அன்பு இருக்குல்ல, இந்த ஹண்டிங் அது ஒரு வேட்டை மாதிரி இருக்கக்கூடாதுன்றாங்க. நீ இதை இன்னைக்கு இப்படி நீ பேசிட்ட, நீ எனக்கானவன் இல்லை, என்ன ஒருவேளை எனக்கு வேற யாராச்சும் கிடச்சிருந்தாங்கன்னா உன்னை விட அன்பாக என்னை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோன்னுட்டு கணவனோ இல்லைன்னா மனைவியோ, இல்லை மனைவி கணவன் மீதோ அது மாதிரிலாம் நினைக்கவே கூடாதுன்றாங்க அவங்க. ஏன்னா அன்பை வேட்டை ஆடாதீங்கன்றாங்க, எதிர்பார்க்காதீங்க, எதிர்ப்பாளர்கிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்கன்றாங்க. அப்போனா என்ன செய்யறது? There is a big difference between the need for love and being needy for love. அதாவது நம்ம when you are need for love, உனக்கு அன்பு தேவைப்படும் போது, it means that you are missing love and approval from the most important person you know, yourself. அதாவது இப்போ நான் அன்பை அடுத்தவங்க கிட்ட நான் எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா நான் என்கிட்ட இருக்கிற அன்பை நான் எங்கே கொண்டு போய் நான் வச்சுக்கிறது? அப்போ என்னை தன்னை முதல்ல விரும்பணுன்றாங்க அவங்க. அதுதான் கிளியராக சொல்ல வராங்க. The first relationship to improve is the one you have with yourself. When you are happy with yourself, then all of your other relationships improve too. A happy person is very attractive to others. If you are looking for more love, then you need to love yourself more. This means no criticism, no complaining, no blaming, no winning, and no chasing to feel lonely. It means being very content with yourself in the present moment and choosing to think thoughts that make you feel good now. அதாவது முதல்ல என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க என்கிட்ட அன்பாகவே இல்லை, என் பிள்ளைங்க என்கிட்ட அன்பாகவே இல்லை, என்னோட மாமியார் என்கிட்ட அன்பாகவே இல்லை, என்னுடைய சிஸ்டர்லா அன்பாகவே இல்லை என்கிட்ட, எங்கள் அம்மா நான் ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை, என் மேலே இப்போல்லாம் அன்பே இல்லை, ஆனால் என் தங்கச்சிக்கு மாத்திரம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாமே அன்பை நீங்கள் எதிர்ப்பாளரிடம் எதிர்பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் உங்களையே நம்மளையே விரும்ப ஆரம்பிச்சிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும்னா, முதல்ல நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறப்போ நம்ம ஒரு காந்தம் மாதிரி அட்ராக்ட் பண்ணுவோன்றாங்க. எல்லா சந்தோஷமான சூழல்களையும் நம்ம அட்ராக்ட் பண்ணுவோன்பாங்க. அதாவது நம்ம நம்மளையே நம்ம விரும்புகிறப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம யாருமே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம், அடுத்தவங்க எல்லாம் உன்னால தான் ஆச்சுன்னு சொல்ல மாட்டோம், யாரையுமே நம்ம லோன்லியாக நம்ம ஒரு தனிமையிலையும் நம்ம இருக்க மாட்டோன்றாங்க. ஓகேங்களாங்க. there is no one way to experience love, for we all experience love in different ways. For some of us to really experience love, we need to feel love through being hugged and touched. Some of us, however, need to hear the words, I love you. Others need to see a demonstration of love, like a gift of flowers. Our preferred way of experiencing love is often the way we feel most
most comfortable demonstrating it back. அதாவது எப்படியெல்லாம் நம்ம வந்து அன்பை வந்து எதிர்பார்க்குறோன்னா, ஒரு ஹக் பண்ணாதான், நல்லா கட்டி பிடிச்சி தொட்டு பேசினாதான் அவங்க வந்து நம்மளை வந்து அப்படி வந்து ஒரு சிலர் வந்து அன்பை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலர் வந்துட்டு ஐ லவ் யூன்னுட்டு சொல்கிறத வந்து கேட்டால் தான் வந்துட்டு லவ்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு கிஃப்ட் கொடுத்தா தான் வந்து லவ்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஐ சஜஸ்ட் தட் யூ ஒர்க் ஆன் லவ்விங் யுவர் செல்ஃப் நான் ஸ்டாப். நம்ம வந்துட்டு எந்த விதமான ஒரு முற்றுப்புள்ளியே இல்லாமல் அன்லிமிட்டட் அப்படியே பூரணமாக நம்ம வந்து விரும்பணுன்றாங்க. Demonstrate the growing love you have for yourself. Treat yourself to romance and love. Show yourself how special you are. Pamper yourself. Buy yourself flowers for your home and surround yourself with colors, textures and scents that please you. Life always mirrors back to us the feelings we have inside. As you develop your inner sense of love and romance, the right person to share your growing sense of intimacy will be attracted to you like a magnet. அதாவது ஒரு பூ வந்து அடுத்தவங்க நமக்கு கொடுக்கணுன்னுட்டு வெயிட் பண்ணாதீங்க. நீங்களே ஒரு பூவை வாங்கி அந்த பூவை வீட்டுக்கு நடுவில் வைங்கன்றாங்க. அதுக்கப்புறமா நீங்களே உங்களை வந்துட்டு நல்லா வந்து க்ரூம் பண்ணிக்கோங்கன்றாங்க. நல்லா பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணுறது, புது ட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இவங்க இங்கே எதுவுமே சொல்லலைங்க. நம்மகிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை கந்தையானாலும் கசக்கி கட்டுன்ற மாதிரி நம்மகிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை எப்போ பார்த்தாலும் வந்துட்டு வீட்டில் இருந்தோன்னா ஜென்ஸுக்கெல்லாம் வந்துட்டு இந்த லுங்கி, பனியன் இல்லைன்னா ஷார்ட்ஸு, இந்த லேடிஸ்க்கு அப்படியே ஃபுல்லாக இந்த இது என்னது நைட்டி அப்படியெல்லாம் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை பளிச்சுன்னு போட்டுட்டு நல்லா தலையை இழுத்து வாரி கட்டி காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க முகம் கழுவி பவுடர் அடித்து பொட்டு வச்சாலுமே போதுங்க. நம்ம எல்லாமே வந்துட்டு அது மாதிரி உங்களை நீங்கள் வந்து லவ் பண்ணுங்கன்றாங்க. நல்ல அழகான கலர்ஸோட டெக்ஸ்டர்ஸோட சென்ட் போட்டுட்டு உங்களை நீங்களே வந்து ப்ளீஸ் பண்ணுங்கன்றாங்க. உங்களை நீங்கள் வந்துட்டு அழகாக அந்த கண்ணாடியில் உங்களை நீங்கள் பார்க்குறப்ப அடடா இது நானான்ற மாதிரி இருக்கணுன்றாங்க. சரிங்களாங்க. If you want to go from loneliness thinking to fulfillment thinking, then you need to think in terms of creating a loving mental atmosphere within you and around you. அதாவது இவங்களுக்கு என் மேலே வந்து ரொம்ப வந்து கோவப்படுறாங்க, எரிச்சப்படுறாங்க, யாருமே என் மேலே வந்து அன்பாகவே இல்லை, நான் வந்து ரொம்ப தனிமையாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறவங்கலாம் ஃபுல்ஃபில்மெண்ட்டாக உங்களோட முழுமையை நீங்கள் உணரணுன்னா என்ன செய்யணுன்றாங்கன்னா, you need to think in terms of creating a loving mental atmosphere within you and around you. நீங்கள் முதல்ல உங்களை நேசிங்கன்றாங்க. அப்புறமா உங்களை சுற்றி இருக்கிற இடத்தையும் வந்து நேசிங்கன்றாங்க. Do let all those negative thoughts about love and romance just fade away. நீங்கள் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு நெகட்டிவ் தாட்ஸ், எதிர்மறை எண்ணங்கள் வச்சிட்ருக்கீங்களோ அன்பை பற்றி, உறவுகளை பற்றி, அது எல்லாத்தையுமே தூக்கி எறிங்கன்றாங்க. அதுக்கு பதிலாக உங்களோட லவ்வை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்ரூவல் அண்ட் அக்செப்டன்ஸ் வித் எவ்ரி ஒன் யூ மீட். அவங்க வந்து நீங்கள் வந்து யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டையுமே வந்துட்டு அன்பை பகிர்ந்துக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு யாரெல்லாம் மீட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து அன்பை வந்து பகிர்ந்துக்கோங்கன்றாங்க. நம்மளுடைய அனிதாமா இல்லைங்களாங்க, லவ் யூப்பான்றாங்களா, அவங்களோட அன்பை அவங்க எவ்வளோ அழகாக அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான். When you are able to contribute to the fulfillment of your own needs, then you won't be so needy and codependent. It has to do with how much you love yourself. When you truly love who you are, you stay centered, calm and secure, and your relationships at home as well as at work are wonderful. You will find yourself reacting to various situations and people differently. Matters that once may have happened desperately important won't seem quite as crucial anymore. New people will enter your life and perhaps some old ones will disappear. This can be kind of scary at first, but it can also be wonderful, refreshing and exciting.
நீங்கள் வந்துட்டு உங்களுடைய அன்பை வந்து எல்லார்கிட்டேயும் பகிர்ந்துக்கிறதுனால, உங்களுடைய வீட்டையும் சுற்றத்தையும் சூழ்ந்து நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிறதுனால பழைய உறவுகள், அதாவது உங்கள் மேலே அன்பே செலுத்தாமல் இருக்கிற உறவுகள் வந்துட்டு போயிட்டு புதிய உறவுகள் கூட வந்து கிடைக்குன்றாங்க. ஒன்ஸ் யூ ஆர் கிளியர் அபவுட் திஸ் இஷ்யூ இன் யோர் மைண்ட் அண்ட் யூ நோ வாட் யூ வாண்ட் இன் அ ரிலேஷன்ஷிப், you must go out and be with people. No one is going to suddenly appear at your doorstep. A good way to meet people is in a support group or night class. These types of great get-togethers enable you to connect with people who are like-minded and who are involved in the same pursuits. It's amazing how quickly you can meet new friends. Be open and receptive, and the universe will respond to you, bringing you to the highest good. Remember, when you think joyous thoughts, you will be a happy person. Everyone will want to be with you, and all of your current relationships will improve. நம்ம எந்த அளவுக்கு நம்ம நேசிச்சுட்டு நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம வந்து நேசிக்க நமக்கு வந்துட்டு அன்பில்லாத உறவுகள் வந்து விலகி போயிடும்ன்றாங்க. நம்மளோட மகரிஷியை கூட இதை வந்து சொல்லியிருக்காங்க. வாழ்த்த எதிரில் இருக்கிறவங்க ஒன்று அவங்க இருப்பாங்க, இல்லைன்னா நம்ம இருப்போம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தூர விலகி போயிடுவாங்க அவங்க, அதுதான். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்த அம்மாவும். நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டோர் ஸ்டெப் அப்படியே காலிங் பெல் அடித்து நான் தான் இருக்கிறேன் அப்படிலாம் வந்து யாரும் வந்து குதிச்சிட மாட்டாங்கன்றாங்க அவங்க. நம்ம தான் போயிட்டு முதல்ல நம்மளை நேசிக்கணும். பிறகு நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க நம்ம வந்து நேசிக்கணும். மூணாவது நம்மளோட சுற்றத்தாரை நம்ம வந்து நேசிக்கணும். நம்ம நேசிக்க நம்மளை சூழ்ந்து இருக்கிறவங்களும் வந்து நம்மளை நேசிப்பாங்க. நீங்கள் தான் அதை வந்து கொடுக்கணும், எதிர்பார்க்க கூடாதுன்றாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.